நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தாயகம் திரும்பிய மலைவாழ் மக்களின் வாழ்க்கை வரலாறு குறித்த நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. கோத்தகிரியில் தாயகம் திரும்பிய மலைவாழ் மக்களின் வாழ்க்கை வரலாறு குறித்த ஒரு கோப்பை தேநீர் புத்தக நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய ஆசிரியர் மா சந்திரசேகரன், இலங்கையில் தேயிலை தோட்டங்களை அமைக்க அழைத்து செல்லப்பட்ட தமிழர்கள் பல பேர் உயிரிழந்த நிலையில் அந்நாட்டிற்காக உழைத்த 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்களை இலங்கை அரசு மீண்டும் தமிழகத்திற்கு அனுப்பியது என்று கூறினார். அவ்வாறு தாயகம் திரும்பியவர்கள் தமிழர்கள் அவர்களுக்கு உண்டான எந்த ஒரு அடையாளமும் இன்றி நீலகிரி, வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தேயிலை தோட்டங்களில் பணியாற்றி இடம்பெயர்த்தப்பட்டதாக கூறினார். இவ்வாறு கொடுமையான வரலாறு எந்த சமுதாயத்திலும் நிகழவில்லை என்பதை அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாற்றுமிக்க நூலை படைத்துள்ளதாகவும் கூறினார். இந்த விழாவில் அரசியல் கட்சியினர், நூல் ஆசிரியர்கள், தாயகம் திரும்பிய தமிழர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இலங்கையின் காடுகளை அழித்து பயிர்களை, தேயிலை பயிரை உற்பத்தி பண்றதுக்காக இந்த மக்களை அங்கே அழைத்து சென்றார்கள். வழிநெடு அவர்கள் ஆரம்பித்த அவர்களுடைய பெரம்பலூர் உதாரணத்தை சொன்னால், பெரம்பலூர்ல இருந்து அவர்கள் இலங்கையின் மலையகத்துக்கு போய் சேரும் வரை நடைபாதையாக நடந்தனால் எத்தனை கிலோமீட்டர் நடந்து போயிருப்பார்கள். வழிநடுக நிறைய பேர் செத்தார்கள். அந்த படகிலே செல்லும் போது சுமார் 80,000 பேர் கடலிலே மூழ்கி இறந்து போன ஒரு கொடுமை எங்கள் சமுதாயத்தை தவிர வேற எவருக்குமே நிகழ்ந்திருக்க முடியாது. அதே போல அந்த கரையிலே இறங்கி அவர்கள் அந்த காடுகளை அழித்து, முன்னால் செல்பவன் வழியை செய்து கொண்டு பின்னால் வருபவர்கள் அந்த வழியிலே நடந்து சென்ற போது சாப்பாடு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் மிருகங்களுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் இரையாகி போனவங்கள் ஏராளமானவர்கள் வழிநடுக இறந்து போன எஞ்சியவர்கள் தான் இலங்கை மலையகத்திலே போய் சேர்ந்தார்கள். அவர்களுடைய வரலாறை இந்த சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இளைஞர் சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த நாட்டுக்காக உழைத்த அந்த மக்களை இலங்கை அரசு 47ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, உங்களுக்கெல்லாம் நீங்கள் நாடற்றவர்கள், நீங்கள் இந்த நாட்டிலே குடியுரிமை அற்றவர்கள் என்று எங்களை எல்லிநகையாடி நாடற்றவன் சொல்லி 64ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு 6 லட்சம் பேரை நாடு கடத்தினார்கள். அப்படியான ஒரு கொடுமையான வரலாறு உலகத்திலே வேறு எந்த சமுதாயத்துக்கும் நிகழ்ந்திருக்க முடியாது. அந்த வரலாறை இந்த சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாற்று காவியத்தை நான் படைத்திருக்கிறேன்.